ஹரிவோ மகா காளி. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு யாரும் தெரியாது. நாம பெரும் ஜனத்திரளாக கூட்டத்தோடு வசிக்கிறோம். இதுல யாரு மனுஷன் யாரு மனுஷ ரூபத்தில் தெய்வம்னு நமக்கு தெரியாது. காலமும் சூழ்நிலையும் தான் அதை நமக்கு காட்டி கொடுக்கும். நாம் நம்பி நிற்போர் கைவிரிப்பர், நாம் அலட்சியப்படுத்துகிற ஒருத்தன் நமக்கு கை கொடுப்பான். இது காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஞானம். இந்த பூமியில் பல நேரங்களில் மனிதர்கள் பிரம்மாண்டங்களையும் பெரிய வசீகர தோற்றங்களையும் கண்டு வாய்ப்பிழந்து இறுதியில் ஏமாந்து நிற்பாங்க. ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய அலட்சியப்படுத்தியிருக்கிற எளிய மனிதர்கள் மிக உயர்ந்த சேவைகளை செய்து விடுவாங்க, உதவிகளை புரிந்து விடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில், ஏன் உங்கள் வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நடந்திருக்கும். நான் ஒரு நாள் டூ வீலரில் பயணம் செய்து கொண்டிருக்கிற போது என்னுடைய ஜிப்பாவில் நான் செல்ஃபோனை வைக்கிறது வழக்கம். ஏதோ ஒரு கால் எடுத்து வச்சிருக்கிறேன். அது முழுமையாக அந்த பைக்குள்ளே போகாமல் சற்றே தலையை துருத்திக்கிட்டு வெளியில் நின்று இருக்கு. போன வேகத்தில் கீழே விழுந்துட்டு ஒரு 200-300 அடி தாண்டிய நிலையில் இப்படி தொட்டு பார்க்குறேன், ஃபோனை காணும். பகீருங்குது. ஃபோன் காணும்னா பல சம்பிரதாயம் இருக்குல்ல, வேற ஒரு பொருள் அப்படின்னா மாற்றி வாங்கிட்டு வந்துடலாம். இதை உடனே காணுங்கிறத நம்ம சிம் கார்டுக்கு சொல்லணும். பல விரைந்த நடவடிக்கைகள் பல செய்ய வேண்டியிருக்கும். என்னடா ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியிலே திரும்பி வரேன். ரோட்டெல்லாம் பார்த்துக்கிட்டே வரேன், கீழே எங்கேயாவது விழுந்திருக்குமான்னு. நான் அனுதினம் பயணிக்கக்கூடிய அந்த சாலையில் ஒரு அம்மா, கராரான அம்மா பூ விற்றுக்கிட்டு இருக்கும். அதை நான் பெருசாக பொருட்படுத்தினதே இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணுது, அன்றைய தினம் நான் பேசிட்டு வண்டியை நிறுத்தி பேசிட்டு பையில் வச்சுட்டு போகிற போது செல்ஃபோன் விழுந்ததை பார்த்துருக்கு. ஓடி பக்குவமாக எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னார் இப்படி போவார் வருவார், அவர் தான் இந்த ஃபோனை போட்டார், தேடி வருவார்னு தயாராக இருக்கு. நான் அதுபோல் தேடிக்கொண்டு வருகிற போது, ஐயா இங்கே வாங்க வாங்க, ஃபோனு தானே தேடுறீங்க, கீழே போட்டுட்டீங்க பாருங்கள், நான் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன், நீங்கள் தேடிட்டு வருவீங்கன்னு, இந்தாங்க அப்படின்னு கொடுத்து. இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு உதவியை இந்த அம்மா நமக்கு எதிர்காலத்தில் செய்ய போகுதுன்னு அதை நான் அனுதினமும் பார்க்குற ஒரு நாளும் நான் நினச்சதே கிடையாது. அதை பல நேரங்களில் பொருட்டாக கூட நான் பார்த்ததும் கிடையாது. இதோ அது ஒரு வாரத்தில் பூ விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கடந்து போயிருக்கிறோம், நம்ம கவனத்திலே வரலை. ஆனால் அவர்கள் நம்மை கவனப்படுத்தி, இந்த பொருள் இன்னார் தான் போட்டார், போகும்போது கவனித்தேன், நான் கூப்பிட்டேன், அவர் காதில் விழலை, அநேகமாக தேடிக்கிட்டு வருவார் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தது. சென்னையில் கடற்கரை பகுதி இருக்க லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நீண்ட பகுதியில் அன்னுதினம் போய் பிடித்து கொண்டு வருகிற மீன்களை எளியோர் சாலையில் போட்டு விற்பனை செய்வாங்க. வறிய குடும்பத்தைச் சேர்ந்த மீனவ பெண்கள் கையில் ஒரு அருவாமனை வைத்து கொண்டு அப்படி மீன் வாங்குவோருடைய மீனை வாங்கி ஆய்ந்து கொடுப்பாங்க, சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இது ரெண்டுமே அந்த சாலையில் தொடர்ச்சியாக இருக்கும்.
மீன் விற்கிறவங்க, மீனை அரிஞ்சு கொடுக்குறவங்க இப்படி இருப்பாங்க. பலரும் வந்து அங்கே மீன் வாங்குவது உண்டு. அடியேனும் அங்கே போய் மீன் வாங்குவேன். என்னுடைய வீட்டுக்கான அனைத்து வேலைகளையும் அடியேன் தான் போய் செய்கிறேன். இங்கே அமர்ந்து பேசுகிற இந்த தோற்றத்தோடு போவதில்லை. ஒரு சாதாரண பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை, ஒரு உடைந்த ஹெல்மெட்டுமாக என்னுடைய வாகன பயணம் பெரும்பகுதி இருக்கும். மற்றொரு சட்டென கவனிக்கக்கூடிய முறையில் என்னுடைய செயல்பாடுகளை வெளியில் வைத்துக் கொள்வதில்லை. மிக இயல்பாக எளியோருக்கு எளியோராக நடந்து கொள்வது உண்டு. இந்த மாதிரி மீன் வாங்குவதற்கு அவ்வப்போது பல இடங்களுக்கு செல்வது உண்டு. அங்கும் நான் செல்வேன். அடியனுடைய விருப்ப உணவுகளில் ஒன்று மீன். இந்த மாதிரி நான் அந்த பகுதியில் போய் மீன் வாங்குகிறேன். வாங்கின மீனை யார்கிட்ட தூய்மை பண்ண கொடுப்பது, அது சுத்தம் பண்ண கொடுப்பதுன்னு அப்படியே வாகனத்தை மெதுவாக ஓட்டிக்கிட்டே வரேன். ஒரு அம்மா வந்து வேலை இல்லாமல் அப்படியே யாராவது வந்து வேலை கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அது வந்து கொடுத்த வேலையை பூர்த்தி பண்ணியிருக்கு, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. அவங்கள்ட்ட கொடுத்தா தானே நமக்கு வேகமாக வேலை முடியும், நம்ம வீட்டுக்கு வரலாம். அதனால் அந்த மாதிரி மீன் தூய்மை பண்ணுபவர்களை வந்து முதல்ல பார்க்குறது, யாருக்கிட்ட வேலை கம்மியாக இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லை வேலையே இல்லாமல் யார் உட்கார்ந்துருக்கிறா, அவங்கள்ட்ட போய் கொடுக்கறது. அது எல்லாமே ஒரு பெரிய பெரிய அனுபவங்கள், சில பல ஞானத்தை பெறக்கூடிய இடங்களாக அடியனுக்கு அமைந்தது. அப்படி அந்த அம்மாக்கிட்ட போய் உட்கார்றேன். நல்ல வெயில் நேரம், வெயில் அடங்காத வெயில். அவங்க ஒரு குடை மாதிரி பூமியில் நட்டுக்கிட்டு ஒரு சிறு நிழலுக்குள்ள அவங்க வந்து பதுங்கியபடி இந்த வேலையை செய்வாங்க. செட்டு போட்டு தனித்தனியாக அங்கே மீன் அவங்களுக்கு பின்னாடி விற்கப்படும். எங்கும் வெயில். நான் ஒரு வண்டியை நிறுத்திட்டு வாங்கின மீனை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். எனக்கு இந்த மாதிரி எளியோரோடு பேசுவது, பழகுவது, அவர்களுடைய குடும்ப நலத்தை விசாரிப்பது, இதெல்லாம் சரியான சூழல் அமைந்தால் அப்படி உரையாடுவதில் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. அந்த அம்மாட்ட உட்காந்துட்டு, அந்த அம்மா தரையில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கு. அதன் அருகிலேயே நானும் குத்துக்கால் போட்டு கீழே உட்காந்துக்கிட்டு, இது என்ன மீனுமா இது நல்லா புதுசு தானே, இது இப்போ தான் கிடைக்குமா, இப்படி எதையாவது ஒன்று அதுக்கிட்ட விவரம் கேட்டு பேசும்போது அது தனக்கு இருக்கிற ஞானத்தெல்லாம் சொல்லும். இந்த மீன் இப்போ வாங்கக்கூடாதுங்க, இது நீங்கள் காலையிலே வரணும், இது இப்படிப்பட்டது, இது வந்து பிள்ளைதாச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீன். இப்படி அந்த மீனினுடைய குணநலங்கள், அதனுடைய சுவை, இந்த விவரமெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அவங்க நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நான் வந்து வெயிலுக்காக ஹெல்மெட்டை கூட கலட்டலை, அப்படியே கொஞ்சம் கண்ணாடியை மேலே தூக்குனாப்பில் வச்சுருக்கிறேன். குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்கிறேன். ஒரு கிராமத்தானை போல் நானும் இருக்கிறேன், எளியவனாக இருக்கிறேன். உண்மையாகவும் அது மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்குது. அந்த அம்மா நான் கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு, என்ன சாமி கும்பிடுற நீ அப்படின்னு கேட்டது. ஏமா அப்படின்னு. இல்லை, எனக்கு ஒன்று தெரியுது, சொல்லு, நீ என்ன சாமி கும்பிடுற அப்படின்னது. அதாவது எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறேன். சில நேரங்களில் தான் அந்த சந்திப்பு ரொம்ப ஆச்சரியமானதாகவும் சுவையானதாகவும் மறக்க முடியாததாகவும் அமையும். நான் அம்மா தான் கும்பிடுறேன், நம்ம காளியம்மா தான் அப்படின்னு. நான் கூட வீட்டு வாசலில் வேப்ப மரம் வச்சுருக்கிறேன். சாயந்தரம் ஆனால் விளக்கு போடுவேன். நானும் மாரியத்தால் தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்.
எல்லாம் ஒன்று தான், நம்ம வீட்லேயும் அவள் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப சாதாரண ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க. கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு இருக்குது, ஒரு பழம் புடவை கட்டியிருக்கிறாங்க, காலில் செருப்பு இல்லை, சாதாரணமாக இருக்கிறாங்க. ஏழ்மையோடு இரண்டரை கலந்த ஒரு வாழ்வு தான் அவங்க வாழ்வு. ஆனால் அந்த பக்தியை சொல்லும்போது கண்கள் பிரகாசமாக சொன்னாங்க. நானும் வீட்டில் அம்மா தான் கும்பிடுறேன், வாசல்லே தான் இருக்கா, வேப்ப மரம் வச்சுருக்கிறேன், மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் செய்கிறேன் அப்படின்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க கொடுத்த வேலையை செஞ்சிட்டாங்க. அது எல்லாம் சுத்தம் பண்ணி பூர்த்தி பண்ணி கையில் கொடுத்துட்டு, இப்போ நான் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும். பொதுவாக நான் போய் கொடுக்குற போது என்ன கொடுக்கணும், எவ்வளவு இதுக்கு வாங்குறீங்கம்மான்னு கேட்கணும் இல்லையா? அப்படி தான் கேட்பேன். அன்றைய தினம் கேட்கல. இப்போ கேட்டேன், அம்மா என்ன கொடுக்கணும் அப்படின்னேன். நீ கொடுக்கறதா கொடு, உன்னிட்ட போய் என்ன கேட்கறது அப்படின்னு. என்னடா இந்த அம்மா இவ்வளவு அன்பை பொழியுதே, நம்ம ஒன்றும் இந்த அம்மாவுக்கு எதுவும் செய்யலை, நம்ம என்ன ஏது எதுவாது தெரியுமா, நம்ம யூடியூப்பில் பேசுகிறோன்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. எனக்காக ஒன்று செய்ய, நீ பணம் கொடுக்குறதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யுன்னுது. என்னம்மா அப்படின்னு. இந்த பின்னாடி உட்காந்துருக்கா பாரு, எனக்கு பின்னாடி அந்த கடையில், அவள் எனக்கு தங்கச்சி முறை தான். புருஷன் குடிகாரனாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் போயிட்டா, 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. அது கடையில் ஒரு கூலியாக வேலை செய்கிறா. அவள் அன்றாட வயிற்று ஜீவனுக்கு. அவள் குடும்பத்தில் அவள் வாழ்க்கையில் கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கணும், அவளுக்கு இருக்கிற தரித்திரியம் போகணும். நீ என்ன பண்ணு, உன் கையால் ₹1 காசு கொடு அப்படின்னு. என்னடா இது இப்படி சொல்லுத அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, வேணா 100-200 வேணால் பணம் கொடுக்குறம்மான்னு. அதெல்லாம் வேணா, நீ மனசார உன் சாமியை நினச்சிக்கிட்டு, எனக்கு என்னமோ உன்னை கண்டா எனக்கு உன் கையால் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சு கொடு. அஞ்சலைக்கு வா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கூப்பிட்டேன். அந்த அம்மா குடுன்னு ஒடியாருது. அந்த கடையில் இருந்தது ஒடியாந்து பக்கத்தில் நிற்கிது. இந்த பாரு, இந்த ஐயா கையால் ₹1 காசு வாங்கிக்க, முடிஞ்சு வச்சுக்க, செலவு பண்ணாத, கொண்டு போய் வீட்டில் வையே. என்ன ஐயா எப்போ வந்தாலும் நீ பாரு, எல்லாம் உனக்கு எல்லாம் நடக்கணும், நான் எல்லாம் மாரியம்மா கேட்டுக்கிட்டு தான் இது சொல்கிறேன் அப்படின்னு. நான் உள்ள பைக்குள்ளே இருந்து காயின் எடுக்கிற போது ₹10 காசு வந்தது. ₹10 காசு இருக்குது அப்படின்னு காட்டினேன். இல்லை ₹1 மட்டும் கொடு போதும், உன் கையால் கொடு. அதே போல் ஒரு ₹1 மட்டும் மனசார வேண்டி கொடுக்குற அந்த அம்மா ஒரு பெரிய பாக்கியமாக ஏந்தி கொண்டாங்க. அதன் பிறகு இந்த அம்மாவுக்கு என்ன உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்ப, என்ன எதாவது கொடுத்துட்டு போ, நீ என்ன உனக்கு என்ன தோணுதோ கொடு, நான் என்ன உன்னிட்ட கேட்கணுமா, உன்னிட்ட தான் கேட்குறது சரியாக இருக்குமா அப்படின்னு. அதன் பிறகு அதுக்கு ₹20 ₹30 கொடுக்க வேண்டிய இடத்துல இதை ஒரு ₹50 கொடுத்துட்டு நான் வண்டியை புறப்படுறேன். இங்கே தான் இருப்பேன், நீ எப்போ வந்தாலும் இங்கே வா அப்படின்னு சொன்னது. ஆனால் என்னவோ என் மனம் அதன் பிறகு அந்த பக்கமே என்னை அனுப்பலை. அது மாதிரி திரும்ப சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பும் உருவாக்கவில்லை, காலமும் சூழ்நிலையும் உருவாக்கவில்லை, மனமும் அப்படி ஒரு சந்திப்பு நடத்தணும்னு நாடவும் இல்லை. ஆனால் இன்றைக்கும் அந்த அம்மா அருகில் நான் உட்கார்ந்துருக்கிற போது மீனை பற்றியும் மீனவர்களை பற்றியும் கடலை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் நீ என்ன சாமி கும்பிடுறேன்னு கேட்டான். அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். சிரமம், கஷ்டம், கவலை
இல்லாதவன் எவனுமே கிடையாது. அதனுடைய நீள அகலங்கள் மாறுபட்டிருக்கும், அது எல்லாரிடமும் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் மேலோங்கி அனைத்தையும் காலு கீழே போட்டு மிதிச்சுக்கிட்டு உலகத்தை உய்யாரமாக எம்பி நின்று பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் தெய்வம் எங்கே இருக்கிறதுங்கிறத காண முடியும், கண்டறிய முடியும். ஒரு அற்புதமான மானுட தரிசனம், தெய்வ உணர்வு மேலோங்கிய ஒரு நிலையை ஒரு மீனவ தாயிடமிருந்து நான் பெற்றேன். அந்த அம்மா ரொம்ப ஆசையாக கேட்டபோது அதை பரிபூர்ணமாக அனுபவிக்க முடிந்தது. ஹரி ஓம் மகா.